ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் இலவச தையல் இயந்திரம், இலவச அயன் பாக்ஸ் போன்ற பல்வேறு புதிய திட்டங்களை பிசி, எம்பிசி, டிஎன்சி சிறுபான்மை மக்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது இன்னைக்கு பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை மீதான மானிய கோரிக்கை நடைபெற்றுச்சுங்க. அதில் பல்வேறு முக்கிய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றி என்ன, அதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, முதல் திட்டம் என்ன அப்படின்னா, சமூக நீதி கல்லூரி விடுதிகளுக்கு புதிய கட்டடங்களை கட்டப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வாடகை கட்டங்களை இயங்கி வருது. அதெல்லாமே பார்த்தா தமிழக அரசு சார்பில் சொந்தமாக கட்டடங்கள் கட்டப்படும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. சமூக நீதி பள்ளி மற்றும் கல்லூரி விடுதிகளுக்கு கொசுவலை ஏற்படுத்துவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சமூக நீதி விடுதிகளில் அடிப்படை வசதிகள், அதாவது இன்வெர்டராக இருக்கட்டும், குளிர்சாதன பெட்டி, வாட்டர் பியூரிஃபையர், இதெல்லாமே கொண்டு வருவோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட், ஆங்கில பேச்சாற்றல், ஸ்போக்கன் இங்கிலீஷுக்கான பயிற்சி வழங்குறாங்க. அதாவது சமூக நீதி பள்ளிகளில் 9th-லேருந்து 12th படிக்கிறாங்க பாருங்க, 35,000 மாணவ மாணவியருக்கு இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் கொடுக்குறாங்க. இது யாருக்கு அப்படின்னா விடுதிகளில் படிக்கிறவங்களுக்கு. அதுக்கப்புறம் சமூக நீதி விடுதிகளுக்கு சுற்றுச்சுவரை பார்த்தா மேம்படுத்துறாங்க. சமூக நீதி பள்ளி விடுதிகள் கல்லூரி விடுதிகளாக தரம் உயர்த்தப்படும். தற்காப்பு கலை பயிற்சிகளுக்கான சீருடைகள் மற்றும் பயிற்சி பொருட்கள் வழங்குறாங்க. பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர், இந்த ஸ்கீம்ல யாருக்கு பொருந்தும் அப்படின்னா பிசி, எம்பிசி, டிஎன்சி சிறுபான்மையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்து, அதை கிறிஸ்டின்லாம் இருக்காங்க பாருங்க, முஸ்லீம், கிறிஸ்டின், அவங்க எல்லாருக்குமே இது பொருந்துங்க. எஸ்சி எஸ்டி தவிர்த்தும் இது எல்லாருக்குமே இந்த திட்டம் பொருந்தும். எஸ்சி எஸ்டிக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க, நம்ம சேனலில் போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. ஸோ இவங்களுக்கு 517 சமூக நீதி மாணவியர் விடுதிகளில் தங்கி கல்வி பயிலும் 28,000 மாணவியரின் பாதுகாப்புக்காக பயிற்சிகள், தேவையான சீருடைகள், பயிற்சி பொருட்கள் வழங்கப்படும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. கலை திருவிழா நிகழ்ச்சி தொகை 20,000 ரூபாய் உயர்த்துறாங்க. விடுதிகளில் கலை நிகழ்ச்சிகளுக்கு விடுதி மாணாக்கருக்கான உணவு கட்டணத்தை உயர்த்துறாங்க. 1,400 ரூபாயிலிருந்து 1,800 ஆகும். கல்லூரி மாணவர்களுக்கு 1,500லேருந்து 2,000 உயர்த்துறோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. சமூக நீதி பள்ளி விடுதிகளுக்கான பராமரிப்பு நிதியை பார்த்தா உயர்த்தி அமைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், நவீன சிகை திருத்தும் அழகு நிலையம் அமைப்பதற்காக நிதி உதவி வழங்குறாங்க. பிசி, எம்பிசி, டிஎன்சி சிறுபான்மையருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அழகு நிலையம் அமைக்க ஒரு பயனாளிகளுக்கு 1,50,000 லட்சம் வீதம், 100 பயனாளிகளுக்கு 1,50,000 கோடி ரூபாய் நிதி வழங்கப்படும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. டாப்செட்கோ மூலமாக இந்த கடன் உதவி வழங்காங்க. ஸோ 5 லட்சம் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 1,50,000 லட்சம் மானியத்தோட 5 லட்சம் கடன் உதவி கொடுக்குறாங்க. சென்னையில் புதிய சமூக நீதி கல்லூரி மாணவியர் விடுதி அமைக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிற 5,000 தேய்ப்பு பெட்டிகள், அயன் பாக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. யாருக்கு அப்படின்னா பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் மரபினர் வகுப்பை சார்ந்த மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிற நடப்பாண்டில் 5,000 பயனாளிகளுக்கு தேய்ப்பு பெட்டிகள் வழங்குறாங்க. 5,000 பேருக்கு வழங்குறாங்க. ஸோ பிசி, எம்பிசி, டிஎன்சி சீர் மரபினர் அவங்களுக்கும் இந்த ஒரு 5,000 அயன் பாக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு, மின் மோட்டாருடன் கூடிய தையல் இயந்திரங்கள் கொடுக்குறாங்க. பிசி, எம்பிசி, டிஎன்சி சுய தொழில் திறனை மேம்படுத்தி அவர்கள் குடும்ப வருமானத்தினை உயர்த்தும் நோக்கில் தையல் தொழிலில் ஈடுபட்டுள்ள 10,000 பயனாளிகளுக்கு மின் மோட்டாருடன் கூடிய தையல் இயந்திரங்கள் வழங்கப்படும். 6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு, மிக பிற்படுத்தப்பட்டோர் நலவாரியம், எம்பிசி வெல்ஃபேர் போர்டை கொண்டு வராங்க. பிற்படுத்தப்பட்ட மக்களின் சமூக கல்வி மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கான பிற்படுத்தப்பட்டோர் நலவாரியம், அதாவது எம்பிசி வெல்ஃபேர் நடப்பாண்டில் 3 கோடி செலவில் புதிதாக உருவாக்கப்படும். உறுப்பினர்களுக்கு பிற தொழிலாளர் நல வாரியங்களை வழங்கப்படும் உதவித்தொகை போன்று பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எம்பிசி இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நலவாரியம் உருவாக்குறாங்க. நெக்ஸ்ட்டு, கல்லர் சீரமைப்பு பள்ளிகளில் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துகிறாங்க. அதேமாரி கல்லர் சீரமைப்பு பள்ளிகளில் சிறப்பு பழுது மற்றும் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்கிறாங்க. சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு, 10,000 நபர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்குறாங்க. ஐடி, தானியங்கி வாகனங்கள், அதுக்கப்புறம் ஆடை வடிவமைப்பு, அழகு சாதன பொருட்கள் மற்றும் நல்வாழ்வு, தையல் வேலைப்பாடு மற்றும் வேளாண்மை போன்ற மொத்தமாக பார்த்தா 10,000 நபர்களுக்கு இந்த ஸ்கில் ட்ரைனிங் மாரி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சிறுபான்மையின மக்கள் அதிகம் வசிக்கும் 5 மாவட்டங்களில் சமுதாய கூடங்கள் ஏற்படுத்தப்படும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய சிறுபான்மையினர் அதிக வசிக்கும் பகுதிகளில்
குடும்ப விழாக்கள், மருத்துவ முகாம்கள் மற்றும் பொது நிகழ்ச்சிகள் நடத்துவதற்காக உள்ளூர் நல்லிணக்கத்தை வளர்க்கும் விதமாக ஒரு 5 மாவட்டங்களில் முதற்கட்டமாக சமுதாய கூடம் ஏற்படுத்துகிறாங்க. 9th 10th படிக்கும் முஸ்லீம் மாணவியருக்கு ஆண்டுக்கு 2000 கல்வி உதவித்தொகையை ப்ரொவைட் பண்ணுறாங்க. 1 to 8 வரைக்கும் வழங்கப்பட்டு வரும் கல்வி உதவித்தொகை திட்டம் தற்போது 9 to 10th வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 9th to 10th படிக்கிறவங்களுக்கு 2000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க முஸ்லீம்களுக்கு. நெக்ஸ்ட், இஸ்லாமிய சமூக மாணவரின் இளங்கலை படிப்பு கட்டணத்தை அரசே ஏற்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அரசு உதவி பெறும் மற்றும் சுயநிதி கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டில் கலை, அறிவியல், பொறியியல், மருத்துவம், விவசாயம் போன்ற படிப்பு படிக்கிறீங்க, யூஜி படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான முழு செலவையும் அரசே ஏற்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 10 மாவட்டங்களில் புதிய சிறுபான்மையினர் நல அலுவலக பணியிடங்கள் உருவாக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், மாநில சிறுபான்மையினரின் ஆணையத்தில் கள ஆய்வுகளுக்காக நிதி ஒதுக்கீடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தேவாலயங்களில் தொன்மை மாறாமல் சீரமைக்க 10 கோடி ரூபாய் மானியத்தை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிறிஸ்துவ வழிபாட்டு தல சொத்துக்களை பாதுகாக்க 1000 கோடி சுழல் நிதியை ஏற்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தா அந்த வக்ஃப் வாரிய தலைமை அலுவலகத்திற்கு 40 கோடியில் புதிய கட்டடம் கட்டப்படும். சென்னையில் புதிதாக சிறுபான்மையர் மகளிர் கல்லூரி, சிறுபான்மையினருக்காக மகளிர் கல்லூரியை பார்த்தா கட்டுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தா தமிழ்நாடு வக்ஃப் வாரிய நிர்வாக மானியம் 5 கோடியாக உயர்த்துறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதாங்க உங்களுக்கான அறிவிப்புகள். பிசி, எம்பிசி, டிஎன்சி, கிறிஸ்டின் முஸ்லீம்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. எந்த திட்டம் பிடிச்சிருக்கு இல்லை அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்த ஒரு நிலையோல் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.